உட்காந்துக்கிறேன். சரி, நீ வேற இருக்காங்க கேப் டிரைவரா இருக்கு. பிக் பாஸ் வாய்ப்பு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா பிக் பாஸ் காமன் மேனோட டே 3க்கான ஃபுட்டேஜ்லாம் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து 8 பேர் இன்னைக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்க்காக வந்தாங்க. அதில் ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல 2 பேரை ஸ்பாட்டில் செலக்ட் பண்ணிட்டாங்க. மீதி 6 பேரை ஆன் ஹோல்டில் வச்சிருக்காங்க. ரெண்டாவதாக வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். இவங்க பேர் காமாட்சி உமா மகேஷ் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஃபெரோஸ் கான் ஒருத்தர் வந்தார். அவரை பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். அதை கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ உமா அதாவது காமாட்சி உமா மகேஷ் வந்தோடனே வந்து ஜட்ஜஸை பயங்கரமாக பாராட்டுறாங்க. ஆரி சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், ராஜீவ் பாய் நீங்க தக் லைஃப்லாம் பயங்கரம், அதுக்கப்புறம் ஓவியா மேடம் நீங்களும் சூப்பர் அப்படின்ற மாதிரி 3 ஜட்ஜஸ்க்கும் ஐஸை வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க மாயா இருக்காங்கல்ல, ஏங்க நானும் பிக் பாஸ்ல இருந்திருக்கேன் என்ன சொல்லவே இல்லையேன்னும் போது தலைவி நீ வேற லெவல் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஐஸை வச்சிடுறாங்க. வந்ததுலேருந்தே இவங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக தான் பேசினாங்க, நல்லா தான் பேசினாங்க. ஸோ ஜட்ஜஸ் எப்படி இவங்க கிட்ட ஆரம்பிக்கலான்ற மாதிரி பொறுமையாக ஆரம்பிக்கிறாங்க. சரி முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கன்னு கேட்கும்போது இந்த காமாட்சி உமா மகேஷ் இவங்களோட லைஃப்பை பற்றி சொல்கிறாங்க. அது என்னன்னா நான் இப்போதைக்கு சிங்கிள் மாமா இருக்கேன், எனக்கு 2 பசங்க இருக்காங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் தவறிட்டாரு, இப்போ வந்து நான் தான் வந்து டாக்ஸி ஓட்டுற வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எத்தனை வருஷமா பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது சரி எதுக்கு பிக் பாஸ்ன்னு கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும், பேச சொன்னா நாள் முழுக்க கூட பேசிட்டு இருப்பேன், அந்த அளவுக்கு நான் பேசிக்கிட்டே இருப்பேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்ப ஆரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது என்னன்னா சரி பேசுறது தான் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த பட்டிமன்றம் அந்த மாதிரி ஷோக்கே போயிருக்கலாமே, எதுக்கு பிக் பாஸ் காமன் மேனுக்கு வந்தீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் சார் இருந்தேன், எல்லாம் என்னோட லைஃப்ல வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா போலாமான்ற மாதிரி நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஏறக்குறைய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருந்தது, போலான்னு நினைக்கிறதுக்குள்ள என்னோட ஹஸ்பண்ட் தவறிட்டாரு. அதுக்கப்புறம் குடும்பத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் என்கிட்ட வந்துருச்சு, இப்ப பசங்களை ஓரளவுக்கு வளர்க்கணும்ன்ற இதெல்லாம் என்கிட்ட வந்துருச்சு. இப்ப பார்த்தா கரெக்டா பசங்க ஓரளவுக்கு அவங்க வேலையை அவங்களே பார்த்துப்பாங்கன்ற ஒரு நிலைமை வந்துருச்சு, ஓரளவுக்கு பசங்க வளர்ந்துட்டாங்க, அவங்க தேவையை அவங்களே பார்த்துப்பாங்கன்னு வரும்போது எனக்கான வாய்ப்பை தேடிட்டு இருக்கும்போது கரெக்டா காமன் மேன் ப்ரோக்ராம் வரதா அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, சரி இதுக்கு அப்ளை பண்ணலான்றதுக்காக தான் அப்ளை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஆரி கேட்ட கேள்விக்கு கரெக்டா இவங்க சொன்னது மேட்ச் ஆயிடுச்சுல. ஆரிக்கு இதுல இருந்து பெருசா கேள்விலாம் வர மாட்டேங்குது. இதை தாண்டி மற்ற ஜட்ஜஸும் கேள்விலாம் கேட்கல. ராஜுவை பொறுத்த வரைக்கும் பெருசா கேள்விலாம் கேட்க மாட்டாரு, அவங்க பேசுறதுல ஃபன்னா ஏதாவது பேசுறாரு, மற்றபடி வந்து கேள்வி கேட்கிற எல்லா விஷயத்தையும் ஆரி தான் பண்றாரு. ஓவியாவும் பெருசா தலையிட மாட்டாங்க. மேக்ஸிமம் எல்லா கண்டஸ்டன்ட் கிட்டயும் வந்து ஆரி தான் கேள்வியை எழுப்புறாரு, அவங்க கிட்ட இருந்து பதிலாம் வாங்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்டா வந்த ஃபெரோஸ் கானுக்கு ஒரு டாஸ்க் தந்தாங்க. இந்த லேடிக்கு ஒரு டாஸ்க் தந்து கூட செக் பண்ணிருக்கலாம். சரி இந்த லேடி வந்து மிட் ஏஜ் லேடியா இருக்காங்களே, இவங்களால டாஸ்க் எல்லாம் எஃபெக்டிவா பண்ண முடியுமான்றத ஜட்ஜஸ் செக் பண்ணிருக்கலாம். ஆனா இவங்களுக்கு பெருசா டாஸ்க் தந்த மாதிரிலாம் இல்ல. ஆனா பேசின வரைக்கும் இவங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா தான் பேசினாங்க. உள்ள வரும்போதே ஜட்ஜஸ் கிட்ட வந்து பாராட்டுற மாதிரி அவங்க சூப்பர் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. இவங்க சொல்றது ஒரு வகையில் உண்மை மாதிரியும் தெரியுது. நான் தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னாங்கல்ல, அது உண்மை மாதிரி தான் தெரியுது. ஜட்ஜஸ்க்குமே இவங்க ஓகேவா தான் பட்டாங்க. இவங்கள மாதிரி ஆளுங்க தான் பிக் பாஸுக்கு தேவைன்றதெல்லாம் ஜட்ஜஸ்க்கும் தெரியுது. ஆனா ஜட்ஜஸ் வந்து இப்போதைக்கு ஆன் ஹோல்டில் வைக்கலான்ற மாதிரி ஃபீட்பேக் சொல்லும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா இண்டிபெண்டன்ட் உமனா இருக்கீங்க, கொஞ்சம் போல்டா இருக்கீங்க, அதே மாதிரி நல்லா பேசுறீங்க, ஆனா இது மட்டுமே போதுமான்னு தெரியல, அதனால ஆன் ஹோல்டில் உங்களை வைக்கிறோம். ஆன் ஹோல்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ வந்து நிறைய பேர் ஆன் ஹோல்டில் வைக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே போக போக டாஸ்க் கொடுப்பாங்க போல, அதுல ஒரு போட்டி நடந்து அதுல யாரு செலக்ட் ஆகுறாங்கன்றத பாப்போன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த லேடியும் ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிட்டாங்க. இவங்க ரெண்டாவதா வந்தாங்க, ஆன் ஹோல்டுக்கு போயிட்டாங்க. இதை தாண்டி இன்னும் 6 பேர் வந்தாங்க. அந்த வீடியோலாம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும், கண்டிப்பா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.